ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்சிஆர் எக்ஸாம், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட் நம்ம இங்கே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ரியல் அனாலிசிஸ்லேருந்து பர்டிகுலராக சீக்வன்சஸ் டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Seventh question. Consider the interval open interval -1, 1 and a sequence an of elements in it. Then option A, every limit point of an is in open interval -1, 1. Option B, every limit point of an is in closed interval -1, 1. Option C, the limit points of an can only be in -1, 0, 1. Option D, the limit points of an cannot be in the set -1, 0, 1. அதாவது இந்த கொஸ்டின்ல ஒரு இன்டர்வல்ல சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, அதாவது அந்த இன்டர்வல் வந்து ஓப்பன் இன்டர்வலா கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கு அப்படின்னா அதுல இருந்து எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் பாயிண்ட் எதுல இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டின். ஓப்பன் இன்டர்வல்ல இருக்குமா, இல்ல க்ளோஸ்ட் இன்டர்வல்ல இருக்குமா, இல்ல இந்த செட்டு -1, 0, 1ல இருக்குமா, இல்ல -1, 0, 1ல இருக்காதா அப்படின்றதுதான் இந்த 4 ஆப்ஷன். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2016 சிஎஸ்சிஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, every limit point of an is in closed interval -1, 1. இந்த ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா, இந்த ஆன்சர் வந்து இந்த ஆன்சர்லயே நம்மளுக்கு க்ளூவா இருக்கு. கொடுத்திருக்கிறது நம்மளுக்கு ஓப்பன் இன்டர்வல் -1, 1. அப்ப இந்த ஓப்பன் இன்டர்வல் -1, 1ன்றதுக்கு இதோட லிமிட் பாயிண்ட்ஸ், இதோட செட்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு செட்லயே நம்மளுக்கு க்ளோஷர் அண்ட் லிமிட் க்ளோஸ்டு அந்த செட் அண்ட் லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் போது இந்த செட்டுக்கு நம்மளுக்கு க்ளோஷர் வேல்யூ என்னன்னு வரும், க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1. ஸோ இந்த இதே நம்மளுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல்னா எல்லா லிமிட் பாயிண்ட்டும் இந்த செட்டுக்குள்ளே தான் வரும், இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல்குள்ளே தான் வரும். அதனால லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் an is in the closed intervalனு சொல்லிடலாம். அதே ஆப்ஷன் ஏவை பாருங்க, ஓப்பன் இன்டர்வல்னு இருக்கு. ஓப்பன் இன்டர்வல் கண்டிப்பா க்ளோஸ்டா இருக்க சான்ஸ் இல்ல, க்ளோஸ்டா இருந்தா தான் லிமிட் பாயிண்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பா இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா இந்த செட்லயும் நம்மளுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை. நம்மளுக்கு பர்டிகுலரா -1, 0, 1ன்ற 3 நம்பருக்குள்ளர வரணும்னு இல்லை, அது மாதிரி இந்த 3 மட்டும்தான் வரும்னு இல்லை. ஸோ சி அண்ட் டி நம்மளுக்கு ராங். இது எப்படி வந்ததுன்றதை நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நம்ம ஆப்ஷன் ஏபிசி ஏசிடி எப்படி ராங்கா இருக்கும், பி எப்படி ஃபைனலா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வல் இருந்ததுனாலே அது வந்து அந்த செட்டு க்ளோஸ்ட்ன்றதுனால அந்த செட்ல எல்லா பாயிண்ட்ஸும் லிமிட் பாயிண்டா இருக்கும்ன்றதுனால ஆப்ஷன் பின்றது கரெக்ட், மீதி எல்லாம் அதுக்கு சான்ஸ் இல்லைன்றது சொன்னோம். இப்ப ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஏஎன் ஏ அண்ட் டிக்கு நான் வந்து ஏஎன்ன்றது எப்படி எடுத்துக்கிறேன்னாக்கா 1 - 1/n எடுத்துக்கிறேன். அப்ப லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடும்போது எதுக்கு போகும், 1/nன்றது நம்மளுக்கு என்னவாயிடும், 0 ஆயிடும். as n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின் போது 1 - 0 ஆன்சர் எதுக்கு போகும், 1. அப்ப an is equal to 1 as n tends to infinity. அப்ப நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ்க்கு லிமிட் பாயிண்ட் 1ன்னு இருக்கு. அப்ப 1ன்றதே இந்த செட் ஏன்ற செட்ல இல்ல. அது மாதிரி டில பாத்தீங்கன்னா அது மாதிரி இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும்தான் வரும்ன்றது கிடையாது. ஸோ ஏ அண்ட் டி இதுல வராது. அது மாதிரி சி பாருங்க, சில பாத்தீங்கன்னா ஏஎன்னுக்கு நான் எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 1/2 - 1/n எடுத்துக்கிறேன். அப்ப இது வந்து நம்மளுக்கு as n tends to infinity போடும்போது இந்த 1/n வேல்யூ நம்மளுக்கு என்னவாயிடும், 0 ஆயிடும். ஸோ 1/2ன்றது தான் நம்மளுக்கு an ஓட வேல்யூ as n tends to infinity இருக்கும்போது. ஸோ 1/2ன்றது நம்மளுக்கு சீன்ற பாயிண்ட்ல பாருங்க, சீன்ற பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து அது இல்ல, 1/2ன்றது இல்ல லிமிட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் டி நம்மளுக்கு தப்புன்னு சொல்லிட்டோம், அண்ட் சின்றது இப்ப தப்புன்னு சொல்லியாச்சு. இப்ப ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா ஏஎன்னுக்கு ஏன்னு எடுத்துக்கலாம், எல்லா பாயிண்ட்டும் இந்த இன்டர்வல்னு எடுத்துக்கும் போது அதே ஏ தான் கிடைக்க போகுது. அப்ப எல்லாத்துக்கும் as n tends to infinity போது அது கான்ஸ்டன்ட் வேல்யூன்றதுனால அதுவே லிமிட் ஆயிருக்கும்.
ஸோ எந்த பாயிண்டா வேணாலும் இருக்கலாம். அதனால நம்மளுக்கு அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ an tends to a as n tends to infinity போது தேர்ட் ஆப்ஷன் பின்றது லிமிட் எவ்ரி லிமிட் பாயிண்ட் ஆஃப் an is in the closed interval -1, 1. நீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனா நீங்க செக் பண்றதுக்கு பதிலா நான் முன்னாடி சொன்ன மாதிரி க்ளோஸ்ட் இன்டர்வல்னாலே நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு க்ளோஸ்டு செட்டா தான் இருக்கும். க்ளோஸ்டு செட்னாலே கண்டிப்பா எல்லா பாயிண்ட்ஸும் என்ன பாயிண்டா தான் இருக்கும், லிமிட் பாயிண்ட்ஸ். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே நம்மளுக்கு லிமிட் பாயிண்டா தான் இருக்கும். அதனால இந்த ஐடியா வச்சு நம்ம பீன்றது கரெக்ட்ன்றத கன்க்ளூட் பண்ணிடலாம். இந்த இதுல ஏஎன்க்கு -1/1 + n and an is equal to -1 வரும். அதே an is equal to 1 - 1/n போட்டோம்னா anக்கு 1 வரும். So set of limit points from -1 to +1 and -1யும் +1ம் வரும். நடுவுல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் வரும் அப்படின்றது தான் ஆப்ஷன் பி யோட ஐடியா. 8th question. Consider the set of sequences x is equal to xn belongs to 0, 1, or n belongs to n, y is equal to xn belongs to x, xn is equal to 1 for at most finitely many n. Then option A, x is countable, y is finite. Option B, x is uncountable, y is countable. Option C, x is countable, y is countable. Option D, x is uncountable, y is uncountable. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2016 சிஎஸ்ஏஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆப்ஷன் பி, எக்ஸ் இஸ் அன்கவுண்டபிள், ஒய் இஸ் கவுண்டபிள் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப எக்ஸ நீங்க நோட் பண்ணீங்கன்னாக்கா எக்ஸோட வேல்யூ பாருங்க, எக்ஸ்என் வேல்யூ என்னவா இருக்கலாம், 0 or 1 இருக்கலாம், ஏதோ ஒன்னா தான் இருக்கும். அண்ட் n பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க, n கேபிட்டல் n ன்றது நேச்சுரல் நம்பர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 எக்ஸெட்ரா. ஸோ இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, இன்ஃபைனைட் நம்பர் இருக்கு. அப்ப இன்ஃபைனைட் நம்பர் இருக்கிற வேல்யூக்கு எக்ஸ்என் வேல்யூ நம்மளுக்கு இங்க என்னென்ன சூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, 0 or 1 வரலாம்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு, இன்ஃபைனைட் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த 0 or 1 வந்து எத்தனை விதமான வேல்யூலயும் வரலாம், எங்க வேணாலும் அந்த 0 and 1 நம்மளுக்கு மாத்தி மாத்தி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு அதை வந்து என்னன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம்னாக்கா எக்ஸ் இஸ் அன்கவுண்டபிள்னு சொல்லிடலாம். எக்ஸ் அன்கவுண்டபிள்னா நம்மளுக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, ஆப்ஷன் பிலயும் இருக்கு, ஆப்ஷன் டிலயும் இருக்கு. அப்போ ஒய் வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளான்றத செக் பண்ணணும். இப்போ ஒய்யோட வேல்யூ பாருங்க, எக்ஸ்என் வந்து எக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு எக்ஸ்என் வேல்யூ 1 ஃபார் அட்மோஸ்ட் ஃபைனைட்லி மெனி வேல்யூ ஆஃப் n சொல்லியிருக்காங்க. அப்போ ஒய்என் வேல்யூ x1 to xn வரைக்கும் நம்மளுக்கு 1 வேல்யூ அண்ட் ஃபைனைட்லி மெனி வேல்யூஸ்க்கு, அண்ட் மீதி வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல எப்படி கலெக்ட் பண்றாங்கன்னாக்க yn is equal to xn x1 to xn, 0 0 such that xi வேல்யூ நம்மளுக்கு என்னவா இருக்கலாம், 0 or 1 இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி எல்லாமே நம்மளுக்கு என்ன வரலாம் அப்படின்னா, இந்த x1 to xn வேல்யூ நம்மளுக்கு என்ன வரலாம் அப்படின்னா 0 or 1 இருக்கலாம். அடுத்தது எக்ஸ்ட்ராவா நம்ம 0 0 நீங்க கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ yn வேல்யூ நம்மளுக்கு x1 to xn வேல்யூ is equal to 1 for at most finitely many n சொல்லியிருக்காங்க. ஸோ yn is equal to x1 to xn, 0 0 சொல்லியிருக்கோம். இப்போ yn பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனைட்டா இருக்கும். yn இருக்க வேல்யூ நம்மளுக்கு இந்த கோஆர்டினேட் வேல்யூ நம்மளுக்கு 2 power n இருக்கும். நம்மளுக்கு எத்தனை டேர்ம்ஸ் நம்மளுக்கு 0 or 1 கிடைக்கலாம், நம்மளுக்கு n டேர்ம்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒய்ன்றது நம்மளுக்கு யூனியன் ஆஃப் ஆல் ஒய்என்னு எழுதியிருக்கோம். ஒய்என்னோட கார்டினாலிட்டி நம்மளுக்கு 2 power nன்றதுனால யூனியன் ஆஃப் ஆல் ஒய்என். அப்ப ஒய்என் ஒன்னொன்னுனால கவுண்ட் பண்ண முடியுது. அண்ட் யூனியன் ஆஃப் ஆல் ஒய்என் நம்மளுக்கு என்னவா இருக்கும், கவுண்டபிளா இருக்கும். அப்ப யூனியன் ஆஃப் ஆல் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் ஃபைனைட் செட்ஸ் அகைன் கவுண்டபிள்ன்ற ஐடியா வச்சு ஒய்ன்றது நம்ம என்னன்னு சொல்லிடலாம், கவுண்டபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஈச் ஒய்என் ஃபைனைட்டா இருக்கிறதுனால, பிகாஸ் கார்டினாலிட்டி ஆஃப் ஒய்என்ற வேல்யூ 2 power n இருக்கும். ஏன்னா இதுல இருக்கிற எல்லா வேல்யூஸும் 1ன்னு வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு எத்தனை கிடைக்கும், எத்தனை n வேல்யூ இருக்கும், 1 வந்து n டைம்ஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி 0 வந்து அதே மாதிரி n டைம்ஸ்.
கமா 00 போட்டிருக்கனால y வந்து ஃபைனைட்டா இருக்கும் அண்ட் yn எல்லாத்தையும் திருப்பி யூனியன் போடும்போது கவுண்டபிள் யூனியன் ஆஃப் ஃபைனைட் செட்ஸ் இஸ் கவுண்டபிள் ஐடியா வச்சு பார்க்கும்போது y வந்து நம்மளுக்கு கவுண்டபிள் ஐடியா வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி x வந்து அன்கவுண்டபிள் அண்ட் y வந்து கவுண்டபிள். பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூஸும் எங்க இருந்து எடுத்துக்கும் கேபிட்டல் என்ல இருந்து எடுத்திருக்கோம் அண்ட் எக்ஸ்என் வேல்யூஸ் 0 அண்ட் 1 ரெண்டுத்துக்குள்ள கலந்துருக்கும். ஸோ எக்ஸ் டிஃபால்ட்டா அன்கவுண்டபிள்னு சொல்லிடலாம். அடுத்தது ஒய்யை பார்க்கும்போது அட்மோஸ்ட் ஃபைனைட்லி மெனி வேல்யூ ஆஃப் எண்ணுக்கு 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படின்னும் போது அதை வந்து ஃபைனைட்னு ஒரு ஒய்என்னும் ஃபைனைட்னு எடுத்துக்கும் போது யூனியன் ஆஃப் ஆல் ஒய்என்னு எடுத்துக்கும் போது அது வந்து கவுண்டபிளா இருக்கும். ஸோ எக்ஸ் அன்கவுண்டபிள் அண்ட் ஒய் வந்து கவுண்டபிள். இது வந்து இந்த கான்டூர் ரிசல்ட் வச்சும் சொல்லியிருக்காங்க. செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் 1 இஸ் அன்கவுண்டபிள்ன்ற ஐடியா வச்சும் நம்ம எக்ஸை டைரக்டா சொல்லிடலாம். இல்ல பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். CSIR NET மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 2019ல இருந்து பர்டிகுலரா ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்ல இருந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இப்ப டிஸ்கஸ் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.